ஆயுதங்களை விட எழுத்துக்கள் சிறந்தவை. ஒரு ஆயுதம் ஒரு துறவியின் உயிரை பறிக்கும். ஆனால் எழுத்துக்களின் அறிவு ஒரு அற்புதமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். சிலர் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். மற்றவர்கள் இல்லாத இடத்தில் வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். முதல் வகை அதிர்ஷ்டம். இரண்டாவது வகை மனித முயற்சி. எந்த முயற்சியும் இல்லாமல் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவர் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. ஆனால் கடினமாக உழைக்கும் மனிதனுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி இரண்டும் வரும். நம் மனதில் ஓட்டைகள் இருந்தால் சொர்க்கம் கூட நரகமாக தெரிகிறது. நம் மனம் தூய்மையாக இருந்தால் நரகத்தை கூட சொர்க்கமாக மாற்ற முடியும். எதுவாக இருந்தாலும் நம் மனதை பொறுத்துதான் இருக்கிறது. உத்தமர் தான் செய்யும் பெரிய செயல்களை பற்றி 4 சொல்வதில்லை. அவருடைய பணியே 10 பேருக்கு பதிலளிக்கிறது. நீரோட்டமில்லாத ஆற்றில் படகு தடையின்றி முன்னேறுகிறது. நமது மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் சிறந்த கருத்துக்கள் உருவாகும். தந்திரங்களை சொல்லி நம்மை தேவையில்லாத விஷயங்களை நோக்கி வழிநடத்தும் 10 நண்பர்களை விட எப்பொழுதும் நம் நல்வாழ்வை நாடி நல்ல அறிவுரைகளை வழங்கி நம்மை நன்னேறியில் பாதையில் வழிநடத்தும் ஒரே ஒரு நண்பர் மட்டுமே போதும். காதல், திருமணம், கல்வி, வேலை எல்லாமே வாழ்க்கையின் அங்கம். எனவே நீங்கள் தவறுதலாக எதிலும் தோல்வியடைந்தால் உங்கள் வாழ்க்கை வீணாகிவிட்டதாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் உயிர் எல்லாவற்றையும் விட விலை மதிப்பற்றது. இயற்கையோடு இணைந்து நடந்தால் மட்டுமே மனிதன் இந்த பூமியில் வாழ முடியும். அதை அழிக்க முயன்றால் அது நம்மையும் அழித்துவிடும். குழந்தைகள் பெரியவர்களின் பேச்சை கேட்டு அவர்களை பின்பற்றுவதில்லை. எனவே அவர்களுக்கு ஒழுக்கங்களை சொல்வதற்கு பதிலாக முதலில் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். மற்றவர்களுடன் போட்டி போடுபவர்தான் எவ்வளவு முன்னேறுவார் என்று தெரியாது. ஆனால் யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தன்னுடன் போட்டியிடுவார். பணத்திற்கு பலத்தை அறிந்தவன் அதை வீணாக்குவதில்லை. அதன் உதவியுடன் அவர் தன்னை பலப்படுத்துகிறார். தான் விரும்புபவரின் மகிழ்ச்சிக்காக தன் காதலை தியாகம் செய்பவனே உண்மையான காதலன். பேசுவதற்கு முன் யோசியுங்கள். ஏனென்றால் அது உங்கள் உதடுகளை கடந்தால் கூட அது உருவாக்கும் அழிவை உங்களால் தடுக்க முடியாது. நீங்கள் இழக்கும்போது உங்கள் வார்த்தைகள் எவ்வளவு பெரியவை என்று யாரும் கவலைப்படுவதில்லை. இங்கே மகத்துவம் என்பது நீங்கள் பேசும் வார்த்தைகளில் அல்ல, நீங்கள் அடையும் வெற்றியில் உள்ளது. எனவே நீங்கள் எதை சொன்னாலும் வென்று சொல்லுங்கள். பெற்றோர்கள் மீதான கோபத்தினால் அல்ல, அவர்கள் பிள்ளைகளின் கல்வியிலும் அவர்களின் இலக்குகளிலும் கவனம் செலுத்துகிறார்கள். தாங்கள் படும் கஷ்டங்களை தங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது என்ற பயம். எனவே பெரியவர்களை வில்லன்களாக பார்ப்பதும் எதிர்ப்பதும் வெறுப்பதும் அல்ல தீர்வு. என்ன இருந்தாலும் என் மகனோ மகளோ அவர்கள் விரும்பிய இலக்கை அடைவார்கள், வசதியாக இருப்பார்கள் என்று எங்கள் பெற்றோர்கள் நம்புவதில்லை. உலகில் முற்றிலும் நல்லவர் அல்லது முற்றிலும் கெட்டவர் என்று யாருமில்லை. நாம் அனைவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் பொம்மைகள். ஒரு தோல்வி 100 வெற்றிகளுக்கு பாடம் கற்பிக்கும். நம்பிக்கைதான் நமக்கு வேண்டும். தேவைக்கு அதிகமாக விரும்புவது பேராசை. நம்மிடம் இல்லாததை கூட விரும்புவது பேராசை. நம்பிக்கை மனிதனை வாழ வைக்கிறது என்றால் பேராசை அவனை முற்றிலுமாக அழிக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒருவரின் நம்பிக்கை இழந்தால் சில கோடிகள் செலவழித்தாலும் மீண்டும் நம்பிக்கையை பெற முடியாது. ஒரு நேர்மையான மனிதனின் தைரியத்தையும் உறுதியையும் பொறுமையும் வேறு எங்கும் காண முடியாது. உங்களிடம் ஏதேனும் குறைகள் இருந்தால் அவற்றை மாற்ற முயற்சி. அவற்றை மாற்ற முடியாவிட்டால் அவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வலியை நீக்கும். நாம் மற்றவர்களுடன் எதை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அது அன்போ கோபமோ மரியாதையோ. நம் போட்டியாளரிடம் கோபப்படுவதையோ வெறுப்படைவதையோ விட அவர்களிடம் நல்ல விஷயங்களை அடையாளம் கண்டு கற்றுக்கொள்வது நமக்கு பெரும் பலனை தரும். தோற்றால் நம்மை ஏளனம் செய்வதும் வென்றால் புகழ்வதும் இந்த சமூகம்தான். எனவே சமூகம் என்ன நினைக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நம் உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மூளைக்கும் உடல் பயிற்சி முக்கியம். புத்தியின் வேலையை கூர்மைப்படுத்துவதன் மூலம் புதிய யோசனைகள் புதிய கண்டுபிடிப்புகள் வளரும். புட்களை தாண்டாமல் பூக்களை பறிக்க முடியாது என்பது போல் சிரமங்களை சந்திக்காமல் வெற்றி அடைய முடியாது. கடவுளே, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாய்? ஏனென்றால் அந்த கஷ்டங்களை உங்களால் மட்டுமே தாங்க முடியும் என்பது அந்த கடவுளுக்கு கூட தெரிந்திருக்கலாம். இதயமில்லாத மரம் கூட அதை வெட்டுகிறவனுக்கு வருத்தத்தை தருகிறது. மனிதர்களாகிய நம்மால் சக மனிதர்களை நேசிக்க முடியாதா?
உன்னால் இவற்றை செய்ய முடியாது என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அவரால் அதை செய்ய முடியாது என்று அர்த்தம். அல்லது எங்கே அவனை விட உயர்ந்து விடுவோமோ என்ற பயமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் ஒன்றல்ல. ஆறுதல் நம்மை சோம்பேறிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றி கவன சிதறல்களுக்கு அடிமையாக்கினால், மகிழ்ச்சி நம்மை உற்சாகம், தைரியம் மற்றும் திருப்தியுடன் நிரப்புகிறது. தோல்வியால் தோண்டி விடாமல் வெற்றியில் பெருமிதம் கொள்ளாமல் பாடுபடுபவர் உயர்ந்த நிலையை அடைவார். வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் வராது. உலகை வெல்வதற்கு முன் நம்மை நாமே வெல்ல வேண்டும். நம்மை வெல்வது என்பது நமது பலவீனங்களை வெல்வது. வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஒரு நொடி போதும். எனவே ஒவ்வொரு நொடியும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் பிரபலமாக இருந்தாலும் நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சாப்பிட்டு பிழைக்கிறார். அந்த சோறு விளையும் விவசாயி மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் சமுதாயம் தவறான பாதைக்கு செல்கிறது என்று அர்த்தம். எந்த ஒரு பாடத்திலும் தேர்ச்சி பெறுவதற்கு தொடர்ச்சியான பயிற்சி அவசியம். ஒரு நாளில் சிறிது நேரம் ஒதுக்கி கடினமாக உழைத்தால் எதிர்பாராத பலன் கிடைக்கும். ஒருவரிடம் எந்த வார்த்தையையும் சொல்வதற்கு முன் 10 முறை யோசிக்க வேண்டும். ஆனால் ஒரு முறை ஒரு வார்த்தை கொடுத்தால் உயிர் போனாலும் காப்பாற்ற வேண்டும். பிறருடைய செல்வத்தை கண்டு பொறாமை கொள்வது நம் மன அமைதியை இழப்பதாகும். எனவே அறிவுள்ளவன் தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடைகிறான். சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்காது. எல்லா முயற்சிகளும் தோல்வியடையலாம். சூழ்நிலைக்கு பயந்து இலக்கை தவறவிட்டால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எனவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிரச்சனைகள் நிரந்தரமானவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவை அனைத்தும் நம் இலக்கின் முன் மிக சிறியதாக கருதப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் நினைத்ததை அடைய முடியும். பிரச்சனையில் இருக்கும் இடத்தில் வாய்ப்புகளும் உள்ளன. அந்த வாய்ப்புகளை உள்வாங்கி பிரச்சனைகளை தீர்த்தால் வெற்றி நமது. மனித வாழ்வில் மிக முக்கியமானது மன அமைதி. நம்மிடம் எவ்வளவோ பொருள்கள் இருந்தாலும் ஒன்று இல்லை என்றால் அவை அனைத்தும் வீணாகிவிடும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தவற விடாதீர்கள். நம் மனதிற்கும் உடலுக்கும் இடையே வலுவான பிணைப்பு உள்ளது. தேவையில்லாத இன்பங்களில் மனதை ஒருமுகப்படுத்தினால் உடல் அதுக்கு அடிமையாகிவிடும். அதே பெரிய விஷயங்களில் கவனம் செலுத்தினால் ஆயுதமாக மாறி நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் வழிவகுக்கும். உங்களால் முடிந்தால் ஓடுங்கள், இல்லையெனில் உங்களால் முடியாது என்றால் ஊர்ந்து செல்லுங்கள். அப்படியே ஒரே இடத்தில் இருக்காதீர்கள். உங்கள் படுக்கை உங்கள் தொந்தரவு செய்யும் முன் சோம்பலை விடுங்கள். உங்கள் நிழல் உங்கள் வெளிச்சத்தில் தள்ளும் முன் பதிலை தேடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.